வெல்கம் டு உணவு நலம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. வாழைத்தேவை வாழைப்பு சமையல். நிம்மதியான வாழ்க்கையும் ஆரோக்கியமான நலமும் நம்மளோட உணவு முறையில தான் அடங்கியிருக்கு. எப்பயாச்சும் சாப்பிட்டு வர வாழைப்பூவை நம்ம உணவுல அடிக்கடி சேர்த்துக்கிட்டா என்ன மாதிரியான வியாதிகள் வராம தடுக்கவும் அதை குணப்படுத்தவும் செய்யறத பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஆப்பிரிக்கன் ஜேர்னல் ஆஃப் பயோடெக்னாலஜி ஓட ரிசல்ட் படி 100 கிராம் வாழைப்பூவில் 51 கேலோரிஸ், 1.6 கிராம் புரோட்டீன், 10 கிராம் கார்போஹைட்ரேட், 5.7 ஃபைபர், 56 mg கால்சியம், 73.3 mg ஃபாஸ்பரஸ், 56.4 mg அயர்ன், 13 mg காப்பர், 553.3 mg பொட்டாசியம், 48.7 mg மேக்னீசியம், 1.7 mg விட்டமின் இ போன்ற சத்துக்கள் இருக்கிறதா சொல்லியிருக்கு. வாழைப்பூ குணப்படுத்துறது ரொம்ப முக்கியமான நோய்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மூலத்துக்கு வாழைப்பூ நல்ல மருந்தா இருக்கு. வாழைப்பூவை சுத்தம் பண்ணி எடுத்ததும் அதை இடித்து தேவையான அளவுக்கு சாறை எடுத்துக்கணும். ஒரு 2 கிராம் அளவு கடுக்காய் தூளில் அந்த சாறை கலந்து காலையிலையும் மாலையிலையும் ஒரு மாதம் வரை குடிச்சு வந்தா ஆசன கடுப்பு நீங்கி மூலம் குணமாகும். சீதபேதிக்கு உச்சக்கட்ட மருந்து வாழைப்பூ. வாழைப்பூவை 5 எடுத்துக்கணும். உரல்ல இடிச்சு சாறை எடுத்ததும் பொதுவான அளவு தயிரில் கலக்கி மார்னிங் ஈவினிங் தொடர்ந்து 3 நாள் சாப்பிட்டு வந்தா சீதபேதி சரியாயிடும். அல்சருக்கு வாழைப்பூ எவ்வளோ நல்லதுன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அது எப்படி சாப்பிட்டா முழு பலன் கிடைக்கும்னு தெரியாது. டெய்லி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஒரு வாரத்துக்கு 3 நாள் தடவை அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிட்டாலே போதும். கூட்டாவும் வாழைப்பூ வடையாவும் தயாரிச்சு சாப்பிடலாம். வாழைப்பூவில் நோய் கிருமிகளை அழிக்கிற ஆற்றலும் இருக்கு. ரத்தத்துல சர்க்கரையோட அளவு சீரா வச்சுக்கும். வெள்ளை அணுக்களோட உற்பத்தியை அதிகரிக்கவும் உதவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.